நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் கூட ரொம்பவே ஒரு முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்துக்க போகிறேன். முதலாவது ஒரு வசனத்தோடு கூட ஆரம்பிக்கிறேன். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 13 வரை. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. நான் அல்பாவும் ஒமேகாவும், ஆதியும் அந்தமும், முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இதெல்லாம் வெறும் வார்த்தை அல்ல, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிறதான எச்சரிக்கை. மனம் திரும்புகிறதான நேரம் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரும். இப்ப கிருபையின் கதவு இன்னும் திறந்திருக்கிறது, ஆனால் ஒரு நாள் அதுவும் மூடப்படும். நீங்க இன்னும் நான் பாவத்திலேயே இருக்க போறேன், நான் மனம் திரும்ப மாட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்போ நீங்க தேவன் இல்லாத ஒரு நித்தியத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. அதுதான் நரகம். ஆனா இன்றைக்கு உங்க பாவத்தை இயேசு கிட்ட ஒப்பு கொடுத்து மனம் திரும்பினால், அவர் உங்கள் எல்லா பாவத்தையும் கழுவி உங்களை புதிதாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த உலகம் நியாயம் தீர்ப்பு குறித்து நகைக்கிறது, கேலி செய்கிறது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த முறை தொட்டிலில் இருக்கிற ஒரு குழந்தையா வரப்போகிறது இல்லை, மாறாக ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தருமாய் அவர் வரப்போகிறார். நீங்க ஒருவேளை கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களா இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து வரும் பொழுது வேதம் சொல்லுது, எல்லா முழங்காலும் முடங்கும், எல்லா நாவும் அறிக்கையிடும் இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று. அதனால நான் உங்களை கேட்கிற கேள்வி, இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவரை உங்க இரட்சகரா நீங்க சந்திக்க போறீங்களா, அல்லது நியாயாதிபதியா நீங்க சந்திக்க போறீங்களா? அவர் சொல்லியிருக்கிறார், நான் சீக்கிரம் வருகிறேன். அதனால இதுதான் உங்க நேரம். இயேசு கிறிஸ்துவ கிட்ட மனம் திரும்பி உங்களை ஒப்பு கொடுங்க. வேற நேரமே இல்லை, காலம் தாமதிக்காது. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ஆமேன். காட் பிளெஸ் யூ.